கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மகிமையின் ராஜா நம்முடைய வாசஸ்தலத்துக்குள் பிரவேசித்தால் மகிமையான எல்லாவற்றின் மேலும் காவல் உண்டாயிருக்கும். இந்த நாள் அப்படிப்பட்ட ஒரு மகிமையின் ராஜாவின் பிரசன்னம் வெளிப்படும் நாளாக மாறட்டும் என்று உங்களை வாழ்த்துகிறோம். சங்கீதம் 47:2 உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமா இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த உன்னதமான ராஜாவின் மகிமையை நன்காய் ருசித்து அறிந்தவர் தாவீது. அதனால தான் எப்பொழுதும் அவரை முன்பதாக வைத்து காரியங்களை அவர் செய்து கொண்டே வந்தார். எனவே அவர் வாழ்க்கை மிகவும் வெற்றி படியில் எட்டி சென்றது. வெற்றி பாதையிலே பயணித்து வெற்றியோடு அவர் தன் வாழ்க்கையை அவர் நிறைவு செய்தார். அதே ஆண்டவர் இந்த காலை வேளையிலே பயங்கரமானவராய் உங்கள் வாழ்க்கையில பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார். பயங்கரமான ஆச்சரியங்களை செய்கிறவராய், பயங்கரமான ஆலோசனையை தந்து உங்களை மேன்மைப்படுத்துகிறவராய் அவர் இறங்கி உங்கள் வாழ்க்கையில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என் வாழ்க்கையில் இருக்கிற பயங்கரங்கள் என்னை பாடாய்ப்படுத்தி என்னை சோர்வுக்குள்ளாய் தள்ளி என்னை பதைபதைக்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்று நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் அதைவிட பயங்கரமானவராய், உங்கள் பிரச்சனைகளுக்கு பரிகாரியாய், உங்கள் நெருக்கத்துக்கு விசாலமானவராய், சஞ்சலத்தை எல்லாம் அகற்றி சந்தோஷத்தை உள்ளே இறக்கி வாழ்க்கையை மகிழ்ச்சியின் உச்சகட்டத்தை எடுத்து செல்கிறவராய் இந்த காலை வேளையிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் மகத்துவமான ராஜனாக உங்கள் வாழ்க்கையிலே பிரவேசித்து விட்டார். மகத்துவமான ராஜா என்றால் மகிமையின் ராஜா. நீங்கள் கர்த்தருக்கு உங்கள் இருதயத்தை திறந்து கொடுத்திருக்கிறதுனால, வீட்டுக்குள்ளே அவருக்கு பிரதான ஸ்தானம் கொடுத்திருக்கிறதுனால அவர் மகிமையின் ராஜாவாய் வீட்டுக்குள்ளே இருதயத்துக்குள்ளே அவர் உலாவிக் கொண்டே இருக்கிறார். அவர் உலாவுகிறதுனால சத்துரு உள்ள வர முடியாது, தரித்திரம் உள்ள வர முடியாது, சண்டை நாவி உள்ள வர முடியாது, வஞ்சகத்தின் ஆவி உள்ள வர முடியாது. உங்கள் வாழ்க்கை அலங்கத்துக்குள் சமாதானம் இறங்குவது போல, உங்கள் வாழ்க்கை அரண்மனைக்குள் சுகம் இறங்குவது போல ஆசீர்வாதமான வாசஸ்தலமாய் இருக்கும். ஆமென். மகிமையின் ராஜாவை உள்ளே நீங்கள் கொண்டு வந்ததுனால ஜெபிப்போம். பரலோக பிதாவே, மகிமையின் ராஜாவே, பயங்கரமான தேவனே, இப்பொழுதும் பல்வேறு சூழ்நிலைகளில் பாடுகளை சகித்துக் கொண்டு ஒரு விடுதலைக்காக உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல மகிமையான ஆசீர்வாதம் இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.